நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கேப்டன் ஈன்றெடுத்த அன்பு புதல்வன் விஜய பிரபாகரன் தம்பி அவர்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தம்பி விஜய பிரபாகரன் போட்டியிட்டார். அதுலேயும் தோல்வி அடைஞ்சார். அதன் பிறகு இப்போ நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலையும் தம்பி விஜய பிரபாகரன் போட்டியிட்டார். அதுலேயும் தோல்வி அடைஞ்சிட்டார். இந்த 2 தோல்விகளுக்கு பிறகு தம்பி விஜய பிரபாகரன் மக்களை சந்திக்கலை, தொண்டர்களை சந்திக்கலை, வெளியிலே வரல. இது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. தம்பி என்ன சோர்ந்துட்டாரோ, உடஞ்சிட்டாரோ, வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டாரோன்னு என் மனசுக்குள்ள ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா இந்த 2 தேர்தலுமே தம்பி தோல்வி அடைஞ்சார். ஆனால் அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடையலை, குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தான் தோல்வி அடைஞ்சிருக்காரு. இது ஏதோ ஒரு கட்சிக்காரங்க நம்மளை சூழ்ச்சி பண்ணி தோக்கடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். பாராளுமன்ற தேர்தலையும் சரி, சட்டமன்ற தேர்தலையும் சரி, நம்மளை ஒரு கட்சிக்காரங்க சூழ்ச்சி பண்ணி தோக்கடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் மக்களுக்கு விஜய பிரபாகரனை பிடிச்சிருக்கு, மக்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பிடிச்சிருக்கிறதுனால தான் தம்பி விஜய பிரபாகரன் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க. உங்களை பிடிச்சிருக்கிறதுனால தான் நீங்கள் கம்மியான வாக்கு வித்தியாசத்தில் தோல்வி அடைஞ்சிங்க. உங்களை பிடிக்கலன்னா அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் தோல்வி அடைஞ்சிருப்பீங்க. அதனால் இந்த தோல்வியெல்லாம் கண்டு தோண்டு விடாமல் மனசு உடஞ்சி வீட்டில் உட்காந்துடாமல் வெளியில் வாங்க. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? ஏன் இப்போ நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அதிகார பலம், ஆள் பலம், பணபலம் எவ்வளோ இருந்தும் குளத்தூரில் தோத்துட்டாருங்க. தோத்தாலும் ஸ்டாலின் ஐயா மனசு ஒழிஞ்சு வீட்டுக்குள்ளே உட்காரல. மறுநாளே போய் தொகுதியில் நன்றி சொன்னார். இன்றைக்கி தொண்டர்களை சந்திக்கிறார். ஏன்? முற்போக்காக சிந்திக்கணும். தோல்விங்கிறது ஒரு வெற்றிக்கான படி தான். தோல்வி வெற்றி எல்லாமே வாழ்க்கையில் சகஜம். ஏன் நம்ம பிஜேபி அண்ணாமலை 2 முறை தோல்வி அடைஞ்சார். எவ்வளோ பெரிய கட்சி பிஜேபி, 2 முறை தோல்வி அடைஞ்சார். அவர் இன்றைக்கி மக்கள் வளம் வராரு, மக்களை சந்திக்கிறாரு. அந்த மாதிரி ஏங்க இன்னொரு விஷயம் சொல்லிட்டுங்களா? பேரறிஞர் அண்ணாதுரை திமுகவை ஆரம்பித்ததே பேரறிஞர் அண்ணாதுரை தான். அந்த கட்சியை ஆரம்பித்த அண்ணாதுரையை முதலாக திமுக போட்டியிட்ட முதல் தேர்தலில் கலைஞரையா ஜெயிச்சார், நெடுஞ்செழியன் ஜெயிச்சார். ஆனால் அண்ணாதுரை தோத்தார். அதன் பிறகு நடந்த சட்டமன்ற தேர்தல் தான் பேரறிஞர் அண்ணாதுரை நின்று வெற்றி பெற்று நாட்டுக்கு முதலமைச்சர் ஆனார். அதனால் வெற்றி தோல்வி சகஜம்தான். தம்பி விஜய பிரபாகரன் நீங்கள் வாங்க, வெளியில் வாங்க, மக்களை சந்திங்க, 234 தொகுதிக்கும் போங்க, தொண்டர்களை சந்திங்க. மக்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பிடிச்சிருக்கு. இன்னமும் மக்கள் மனசுக்குள்ளே கேப்டன் வாழ்கிறாரு. கேப்டன் ஆரம்பித்த இந்த கட்சியை மக்கள் ஒதுக்கிட மாட்டாங்க. நாம தான் கொஞ்சம் இறங்கி ஃபீல்ட் ஒர்க் பண்ணணும். தம்பி விஜய பிரபாகரன் இறங்கி களத்தில் இறங்கி கொஞ்சம் ஃபீல்ட் ஒர்க் பண்ணுங்கள். மக்களை சந்திங்க, தொண்டர்களை சந்திங்க, வாங்க, வெளியில் வாங்க, தோண்டு விடாதீர்கள். தேசிய முற்போக்கு திராவிட கழக தொண்டர்கள் நாங்கள் இருக்கோம். எங்களுக்கு நீங்கள் வந்து எங்களை பார்த்து பூஸ்ட் கொடுக்கணும். நீங்களே வீட்டுக்குள்ளே உட்காந்துருந்தா அப்புறம் நாங்கள் எப்படி வேலை செய்ய முடியும்? வாங்க.